உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545. தஞ்சாவூர் மாநகராட்சியில் சட்ட விதிகள் படி கூட்டத்தை கூட்டவில்லை என்று திமுக மாமன்ற உறுப்பினர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். மாநகராட்சி மேயர் ராமநாதன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் தொடங்கிய நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து கவுன்சிலர்கள் வெளிநடப்பும் செய்திருக்கிறார்கள். இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜ்குமார், என்ன நடந்தது, முழு விவரங்கள்? வணக்கம் வாசினி. அதாவது தஞ்சாவூர் மாநகராட்சியில் இன்று மாநகராட்சி மேயர் சன் ராமநாதன் தலைமையில் மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டமானது நடைபெற்றது. இந்த கூட்டத்தின் போது திமுகவை சேர்ந்த 12வது மாமன்ற உறுப்பினர் வெங்கடேஷ் கடந்த 3 மாதமாக கூட்டம் நடத்தாமல் இப்போது கூட்டம் ஏன் நடத்துகிறீர்கள் என்று கேள்வி எழுப்பியது மட்டும் இல்லாமல் 6 நாட்களுக்கு முன்பு அஜெண்டா வழங்கப்பட வேண்டும், ஆனால் ஆணையர் கண்ணன் வருகின்ற சனிக்கிழமை தான் அஜெண்டாவை வழங்கினார், அதுவும் பாதி பேருக்கு கிடைக்கவில்லை என குற்றச்சாட்டு வைத்தார். எனவே இந்த கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என கோரிக்கையை வைத்தார். ஆனால் மேயரும் ஆணையரும் கூட்டத்தை ரத்து செய்ய முடியாது என கூறினர். இதனால் திமுகவை சேர்ந்த மாமன்ற உறுப்பினர்களுக்கும் மேயருக்கும் இடையே வாக்குவாதமானது ஏற்பட்டது. இதனை அடுத்து மேயரை கண்டித்து திமுக எதிர்ப்பு உறுப்பினர்கள் 19 பேர் வெளிநடப்பு செய்தனர். இந்நிலையில் மேயருக்கு ஆதரவான மாமன்ற உறுப்பினர்கள் மேயருக்கு ஆதரவாக வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். அப்போது அதிமுகவை சேர்ந்த கன்னிக்கினியால் மாமன்ற உறுப்பினர் பாதாள சாக்கடை குறித்து பலமுறை புகார் அளித்தும் மேயர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறியதை அடுத்து இதற்கு மேயருடைய ஆதரவாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர் தண்ணீர் கேனை பெஞ்சில் தூக்கி போட்டு எதிர்ப்பை பதிவு செய்தார் கன்னிக்கினியால். உடனடியாக கூட்டத்தை விட்டு மேயர் ராமநாதன் வெளிநடப்பு செய்தார். இந்த வாக்குவாதத்தை பார்த்து மாமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொள்ளும் சூழலும் ஏற்பட்டு தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. அப்போது காவலர்கள் உள்ளே வந்து இருதரப்பையும் சமாதானம் செய்து வெளியே அனுப்பி வைத்தனர். இதனால் மாநகராட்சி கூட்ட அரங்கமே கலவரம் போல் காட்சியளித்தது. இதனைத் தொடர்ந்து மேயர் எதிர்ப்பு திமுக மாமன்ற உறுப்பினர்கள், அதிமுக பாஜக மாமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தை விட்டு வெளியேறி ஆணையரின் அறைக்கு சென்று கூட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் என அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி சென்றனர். ஆனால் அங்கு கலவரத்தினால் ஆணையர் உடனடியாக மாநகராட்சியை விட்டு அறையில் இல்லாமல் வெளியேறியிருந்தார். இதனால் ஆத்திரமடைந்த திமுக, அதிமுக, பாஜக மாமன்ற உறுப்பினர்கள் ஆணையர் அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் இன்று மாநகராட்சி அலுவலகமே போர்க்களம் போல் காட்சியளித்தது. ஆசினி, விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். உங்கள் தங்க நகை விற்று உடனடி பணம் பெற மேக்ஸ் கோல்ட் கால் 04445454545.